இது நெக்ஸ்ட் சம் என்னன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே தான் பொட்டென்ஷியல் மெத்தடில். இப்போது ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வி இங்கே ஜீரோ பொட்டென்ஷியல், அதாவது பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி இங்கே கனெக்ட் பண்ணுறோம், நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம வந்து மனசில் நினச்சிக்கணும். நீங்கள் இந்த பேட்டரி கனெக்ஷன்லாம் போட வேண்டியதில்லை. இங்கே வி அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வி பொட்டென்ஷியல், இங்கே ஜீரோ பொட்டென்ஷியல். ஸோ நான் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு இங்கே எக்ஸு தான் வரும். இங்கேயும் என்ன ஆகும், எனக்கு இங்கேருந்து இங்கே வரும்பொழுது நீங்கள் ஒய்ன்னு போடலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் இங்கே வருதுன்னா கரண்ட் வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸில் எப்படி பிரியும், ஈக்குவலாக தான் பிரியும். சரி பாதியாக இப்போ ஐ இருக்குன்னா I/2 தான் பிரியும். அப்போ இங்கே என்ன பொட்டென்ஷியல் ட்ராப் வரும், பொட்டென்ஷியல் ட்ராப் இங்கே பார்த்தோம்னாலும் இங்கேயும் அதே தான் இருக்கும். இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே வந்து சேமாக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே வந்து நான் எக்ஸ்னே எடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி இங்கே ஜீரோனா என்ன ஆகும், உங்களுக்கு இது ரெண்டு சேம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக. இப்போ வந்து அப்போ என்ன பண்ணலாம், இப்போ ரீட்ரா பண்ணோம்னா சர்க்கியூட்டை, இப்போ விக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை இருக்குது, 1 2 இருக்குது. ஸோ தென் எக்ஸுக்கும் ஜீரோக்கும் நடுவில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. தென் விக்கும் ஜீரோக்கும் நடுவில் 1 இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது ரெண்டு பக்கமும். அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, சார்ஜஸ் ஃப்ளோ ஆகாது. சார்ஜஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்பொழுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து அது வழியாக போகாது. அப்போ நம்ம மற்ற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இப்போ வந்து போட்டுட்டு இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டு பேரலில் இருக்கா, பேரலில் இருந்தால் அப்போ வந்து என்ன ஆகும், R/2 இங்கே வந்து R/2 ஐடென்டிக்கல் தானே, அதனால R/2. ஸோ இது வந்து R. இது வந்து சீரீஸில் இருக்கிறதுனால என்ன ஆகும், திரும்ப R ஆகும், இங்கே வந்து எகெயின் R ஆகும். ஸோ இது ரெண்டும் பேரலில் இருக்கிறதுனால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இட் இஸ் R/2 ohms. ஓகேயா, இதுதான் வந்து உங்களுக்கு. இப்போ இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்ஸ்டோன் நெட்வொர்க் இது கூடயும் போகலாம். பட் இது பொட்டென்ஷியல் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னொரு சம். இப்போ இந்த சம் பார்த்தோம்னா இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து வி இங்கே வந்து ஜீரோ. இப்போ நம்ம இது பண்ணும் பொழுது இதை நீங்கள் நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஏதாவது சீரீஸில் இருக்கான்னு பார்த்தா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குது, அதே மாதிரி இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், அதை ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும் நமக்கு சர்க்கியூட்டு, இப்போ நான் இந்த சர்க்கியூட்டையே திரும்ப வரைஞ்சேன்னா இங்கே வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வரும் கரெக்டாக. இங்கே வந்து 3 அதே மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு 3. இப்போ இதுவும் வந்து இங்கே, ஸோ இது வந்து இங்கே ஒன்று இங்கே. ஸோ இந்த இது என்ன ஆகிடும், ஒரே ஒரு 6 ohms ஆகிடும். ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரெண்டும் வந்து சீரீஸில் இருக்குது, அதனால் 6 ohms ஆகிடும். இப்போ மற்ற இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு 3 ohms இங்கே ஒரு 3 ohms. இப்போ இதை எப்படி இது பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து நான் வந்து பொட்டென்ஷியல் மெத்தடு தான் நான் போக போகிறேன். நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இப்போ வந்து இங்கே வந்து வி இங்கே வந்து 0 நான் எடுத்துக்க போகிறேன். இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணும்பொழுது இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி 0ன்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வரும்பொழுது பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து இதெல்லாம் சேர்த்து எனக்கு தெரியாது இல்லையா கரெக்டாக. இது ரெண்டு ஒரே ஜாயிண்ட் தான், நான் படம் வரைஞ்சிருக்கிறது அப்படி இருக்குது, மற்றபடி ஸோ இங்கேருந்து வரக்கூடிய பொட்டென்ஷியல் ட்ராப் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இதையும் வந்து நம்ம வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரீட்ரா பண்ணுங்கள். இது வந்து இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய மெத்தட் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 6 விக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒன்று 6 ohms, இன்னொன்று வந்து 3 ohms, அவ்வளோதான் இருக்குது கரெக்டாக. தென் விக்கும் ஜீரோக்கும் நடுவில் ஒரு 5 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, விக்கும் ஒய்க்கும் நடுவில். ஸோ எகெயின் யூ ஹாவ் டு ட்ரா திஸ் கொஞ்சம். ஓகே, இது வந்து எக்ஸ் இல்லையா, எக்ஸ் டு 0 வந்து நமக்கு 3 ohms இருக்குது. இங்கே மேலே இருக்கிற 3 ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிருச்சு, இங்கே ஒரு 5 ohms முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம கீழே பார்த்தோம்னா விக்கும் ஒய்க்கும் நடுவில் வந்து எத்தனை இருக்குது, நமக்கு 2 இருக்குது. Y to 0 எத்தனை இருக்குது, 1 இருக்குது.
ஸோ நான் எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் கரெக்டாக வந்து இது பண்ணிக்கிங்க. இது 3, இது 6, இது 3. ஸோ இப்போ இது ரெண்டும் பேரலில் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் பேரலல். பேரலல்னா 6ஐயும் 3ஐயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு 2 ohms வரும். சரியா? அப்போ அதை நம்ம இது பண்ணும்பொழுது என்ன ஆகும், இந்த சர்க்கியூட் வந்து இங்கே வந்து இது 2 ohms, இது 3 ohms. ஓகே, இங்கே வந்து 5 ohms ஆல்ரெடி இருக்குது. இங்கே எகெயின் 2 + 3 என்ன ஆகும், 5 ohms இருக்கும். நான் சிம்பிளிஃபை பண்ணியே ட்ரா பண்ணிட்டேன். ஸோ 5 ohms வந்து கனெக்டட் பேரலல். அப்போ என்ன ஆகும், ஆர் எஃபெக்டிவ் வந்து 5/3. R/N இல்லையா, R ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும் பொழுது R/N. ஸோ 5 ohmsங்கிறனால 5/3 ohms. இது மெத்தடில் தான் இல்லை, நீங்கள் மென்டலி கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது பேரலாக இருக்குது, இது சீரியஸாக இருக்குன்னு. பட் இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த சம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், ஸோ வேண்டாம். இப்போ இந்த சம் இதே மாதிரி சம் முன்னாடி நம்ம ஒன்று இப்போ பார்த்தோம். பட் திரும்ப இது பார்க்கும்பொழுது என்ன, இப்போ ஏபி அவங்களே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இது 0ன்னு எடுத்துக்கிறேன், இது வின்னு எடுத்துக்கிறேன். இந்த ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஒரு எலிமெண்ட்டும் இல்லை, அதனால வந்து வி வருது. அதே மாதிரி இதே ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன்னா இங்கேயும் வி தான் வரும். அதே மாதிரி இது வரைக்கும் வி தான் வரும். சரியா? இப்போ இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணும்போது இங்கே 0 வரும், இதே மாதிரி இங்கேயும் 0 தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த வழியாக ட்ராவல் பண்ணும்பொழுது இங்கே ஒரு பாயிண்ட் வருது, இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கு உண்டான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வியில் இருந்து எனக்கு எத்தனை இருக்குது, V2x எத்தனை இருக்குப்பா, 1 2 3. இது 1, இது 2, இது 3, 2 தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 3 ohms, இது வந்து 6 ohms. X20 எத்தனை இருக்குது, 1 இருக்குது, 8 ohms இருக்குது. தென் V20 எத்தனை இருக்குது, 30 ohms ஒன்று இருக்குது. வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, இல்லையா? 4 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ 3ஐயும் 6ஐயும் கனெக்ட் பண்ண இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 ohms, இது வந்து 8 ohms, இது வந்து 30 ohms. ஸோ இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், இங்கே வந்து 10 ohms இருக்கும், இங்கே வந்து 30 ohms இருக்கும். இது ரெண்டும் பேரலில் இருக்கு இல்லையா? ஸோ பேரலில் இருந்தால் RAB என்னது, 10 × 30/10 + 30. இப்போ என்ன எழுதலாம், 10 × 30/40 நான் எழுதினேன்னா இது வந்து என்னாகும், 30/4, 7.25 ohms வரும். 7.5மா, நான் ரைட், 7.5 ohms RAB. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் சம்மு, இது சிமெட்ரி வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகே, சிமெட்ரி தெரிஞ்சவங்க. பட் நமக்கு சிமெட்ரி எல்லாம் வேண்டாம, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெத்தட் தான் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா? சிமெட்ரி வரும்போது அதுவும் சொல்கிறேன் நான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஏ அண்ட் பிக்கு நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஏ, இதுதான் பி. கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே V வோல்ட் கொடுத்துக்க போகிறேன், இங்கே 0 வோல்ட் கொடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெத்தட் பார்க்கும்பொழுது இந்த சைடும் 1 ohm, இந்த சைடும் 1 ohm. கரெக்டாக? இதுவும் 1 ohm, இதுவும் 1 ohm. அப்போ நான் இந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், எக்ஸ் தான் பொட்டன்ஷியல் ட்ராப்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த சைடும் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ தான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஐ கரண்ட் இப்படி வரும்பொழுது அது ஈக்குவலாக ஸ்ப்ளிட்டாக. ஸோ அப்போ அதில் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுங்கனால இங்கே எக்ஸுன்னு நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இங்கே எக்ஸுன்னு ஆகிடுது இல்லையா? ஸோ இங்கே வரும்பொழுது இங்கேருந்து எக்ஸ்லேருந்து இதுவும் 2 ohms, இதுவும் 2 ohms. அப்போ என்ன ஆகும், பொட்டன்ஷியல் ட்ராப் வரும்பொழுது எனக்கு வந்து இங்கே வந்து ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ், இங்கே ஒய், இங்கே ஒய். இப்போ பார்த்தோம்னா எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ விக்கும் எக்ஸுக்கும் எவ்வளோ இருக்குது, விக்கும் எக்ஸுக்கும் 1 ohm 1 ohm இருக்குது. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் எத்தனை இருக்குது, 2 ohms இருக்குது. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிறத 2 ohms அப்படி போட்டுக்க வேண்டியது. இங்கே 1 ohm, இங்கே 1 ohm, இங்கே 2 ohms இங்கே. தென் ஒய்க்கும் 0க்கும் நடுவில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளவு, 1 ohm 1 ohm. தென் ஒய்க்கும் 0க்கும் பார்த்துட்டோம். தென் விக்கும் 0க்கும் இங்கே ஒரு 2 ohms இருக்குது, இந்த இது. ஸோ அதையும் போட்டோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இதுக்கும் இதுக்கும் என்ன ஆச்சு, ஏன்னா சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லையா, அதனால கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகாது, அதனால நான் எடுக்கல. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், இது வந்து 2, இது பேரலல் இல்லையா, அதனால 1/2 ohms. இது வந்து பேரலல், அதனால 1 ohm, இது வந்து 1/2 ohms. இங்கே வந்து இது வந்து 2 ohms. ஸோ இப்போ இது என்ன ஆகும், இது வந்து சீரீஸுங்கிறதுனால ஆட் பண்ணுங்கள் 2 ohms and 2 ohms. ஸோ ரிசல்டன்ட் வில் பி 1 ohm. இது ரொம்ப ஈஸி மெத்தட் பொட்டன்ஷியல். பட் சிமெட்ரி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோல்டிங் சிமெட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் மிரர் இதாகும். ஸோ இப்போ நீங்கள் இதை மேலே வச்சோம்னா அது மாதிரியும் பண்ணலாம்.
பட் அந்த மெத்தட் சிமெட்ரி வரும்பொழுது அது சொல்லித்தரேன். இப்போ இனிமேல் வரதெல்லாம் இனிமேலாம் சிம்பிள் சம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம்.